ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டெக். மை செல்ஃப் டாய் அன்பல். நான் வந்து ஃபியூச்சர் டெக் என்ற சாஃப்ட்வேர் ட்ரெய்னர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழாங்கர்னா என்ன, இந்த கீழாங்கர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் பற்றி தான் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் வந்து பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து நம்ம வந்து எப்படி வந்து எத்திக்கலான வேலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்து கான்செப்டாக வந்து இருக்கும். இந்த கீழாங்கரை யூஸ் பண்ணி எப்படி வந்து அட்டாக்கர்ஸ் வந்து இன்னொருத்தவங்களோட டேட்டாவை வந்து ஸ்டீல் பண்ணுறாங்க, எப்படி வந்து உண்மையாகவே வந்து பொதுமக்கள் வந்து இது மூலயமா வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட எண்டில் வந்து ஒரு கீழாங்கரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்ட எப்படி நம்மள சேஃபாக வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கீழாங்கரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப் தான். அந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லேயோ போயிட்டு என்னோட நேமையும் என்னோட பாஸ்வேர்டையும் போட்டு நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா அது தனியாக ஒரு இடத்துல எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோர் ஆகிற ஃபைலை வந்து அட்டாக்கர்ஸ் வந்து எடுத்து என்னோட மெயில் ஐடியை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேமை பற்றி ஒரு ஓவரியும் மட்டும் நம்ம பார்த்துட்டு இது எப்படி வந்து என்னோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ஹாய் கைஸ், இந்த செஷனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக இந்த கீழாங்கரை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பேசிக்கான கான்செப்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது இல்லாமல் இதை மோஸ்ட்டாக வந்து நான் ஆல்ரெடி ஒரு கேம் வந்து நான் சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு கேம் வந்து நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேம்குள்ளேயே வந்து கீழாங்கரை நான் வந்து இன்பில்டாக கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட இந்த இடத்துல கேம் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறோம்னா இந்த கேம் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற கேம் மாதிரி தான் வந்து எனக்கு இருக்கும். இப்போது இதில் வந்து என்ன கேம் இருக்குது, நம்பர் கெஸ்ஸிங் கேம் அப்படின்ற ஒரு கேம் வந்து எனக்கு இருக்குது. கெஸ் ஏ நம்பர் பிட்வீன் 1 to 20, 1லேருந்து 20க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை கெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இப்போவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து 15 அப்படின்னு அவருக்கு நம்பர் வந்து கெஸ் பண்ணுறேன். தப்பு அப்படின்னு வருது. இப்போ லோயர்னா ஒரு 10 ராங், அப்புறம் ஒரு 6 தப்பு, ஒரு 2, ஒரு 3 ஆன்சர் வந்து எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேம் வந்து நான் க்ளோஸ் பண்ணாமல் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் ட்விட்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ட்விட்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து என்னோட யூசர் நேம் அண்ட் வாட்ஸ்அப் வந்து என்னோட யூசர் நேமையும் என்னோட பாஸ்வேர்டையும் வந்து நான் வந்து லாகின் பண்ணுவேன். அப்புறம் ட்விட்டருக்குள்ள வந்து எனக்கு லாகின் ஆகும். இப்போ நான் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இதை நான் டைப் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் சைன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது இதில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் இல்லை ஏதாவது ஒரு நம்பர், ஃபோன் நம்பர் வந்து 9876543210 அப்படின்ட்டு ஒரு 4 நம்பரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கப்பனர் தான். அப்போது வேறு ஏதாவது நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபியூச்சர் டெக் அப்படின்னு நான் கொடுத்துட்டு 1 2 3 அப்படின்னு நான் சும்மா வந்து கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி பாஸ்வேர்டு வந்து நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்குமே வந்து தெரியலையா. இப்போ நான் வந்து அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்னோட யூசர் நேமே என்னோட பாஸ்வேர்டை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த கேம் வந்து எனக்கு ஓப்பனில் இருக்குது. இப்போ இந்த கேம் வந்து எனக்கு ஓப்பனில் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் டைப் பண்ண எல்லா விஷயங்களையுமே வந்து எனக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி அப்படின்னா இந்த லாகோன் அப்படின்ற ஃபைல் வந்து இந்த இடத்துல இருந்திருக்காது. நான் எப்போ என்னோட கேம் வந்து ஓப்பன் பண்ணி நான் டைப் பண்ண ஆரம்பித்தனோ அப்போ எனக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல அந்த லாகோன் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் இவ்வளோ நேரம் டைப் பண்ண எல்லா விஷயங்களுக்கும் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிருப்பாரு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 15 அப்படின்னு கெஸ் பண்ணனா, அப்புறம் 10 கெஸ் பண்ணனா, அப்புறம் 6, அப்புறம் 2, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து 3 அப்படின்னு கெஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் வந்து எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட பிரேவ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்விட்டர் அப்படின்னு டைப் பண்ணேன். அது எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 98765432 அப்படின்ற
ஒரு நம்பரை கொடுத்தேன், எனக்கு வந்து ராங் அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் நான் யூசர் நேம் வந்து ஃபியூச்சர் டெக் 123 அப்படின்னு கொடுத்தேன். நான் பாஸ்வேர்டுமே வந்து நான் ஃபியூச்சர் டெக் 123 அப்படின்னு தான் கொடுத்தேன். இப்போ நார்மலாக வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு, இப்போ இந்த கேம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் வந்து என்னெல்லாம் டைப் பண்ணுறனோ அந்த எல்லா விஷயங்களையுமே வந்து எனக்கு வந்து டைரெக்டாக இந்த லாக் ஃபைலில் எனக்கு சேவ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து ஹலோ இல்லைன்னா நான் சும்மா ஹச்ஆர் ரோல் அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது. இப்போ நான் திரும்ப வந்து என்னோட லாக் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நான் டைப் பண்ணேன் இந்த ஹச்ஆர் ரோல் அப்படின்ற வேர்டு வந்து எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு கேம் வச்சு கீழகர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு சிம்பிளான கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த கீழகர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, கீ அப்படின்றது கீபோர்டு வச்சு தான் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம டைப் பண்ணுவோம். அப்புறம் இந்த லாக் அப்படின்றது நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை ஸ்டோர் பண்ணுறதா வந்து லாக் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதில் என்னோட கீழகர் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு டைம் வந்து டைப் பண்ணும் போதும் அந்த டேட்டாவை எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணுறதா வந்து இந்த கீழகர் அப்படின்றது. இப்போ இந்த கீழகர்னால வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா, இது என்ன பார்க்க சிம்பிளான இருக்கு, இதனால வந்து என்ன பாதிப்பு வந்துட போகுது அப்படின்னு நினைக்கலாம். 2009 2010 அந்த டைம்ல மட்டுமே வந்து கூகுள் அப்புறம் ஜேபி மார்கன் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து டார்கெட் பண்ணி அட்டாக்கர்ஸ் வந்து அவங்களோட டேட்டா வந்து ஸ்டீல் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி மட்டுமே வந்து ஒரு அட்மினோட ஆக்சஸ் வந்து எடுக்க முடியும், ஒரு அட்மினோட பாஸ்வேர்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அட்டாக்கர் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ ஒரு கம்பெனியில் யாரை வேணாலும் அவங்களால வந்து ஆட் பண்ண முடியும், யாரை வேணால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஒரு கம்பெனியோட டேட்டா வந்து அவங்களால வந்து ஈஸியாக வந்து தெஃப்ட் வந்து பண்ண முடியும். இதே ஒரு கம்பெனிக்கே வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸோட டேட்டா எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் வந்து எடுப்பாங்க அப்படின்னா, மொபைல் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடியில் இருக்க பாஸ்வேர்டு, அப்புறம் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு, சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த கீழகரை எப்படி வந்து நம்ம பில்ட் பண்ணுறது, இந்த கீழகரை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன கோடிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் எத்திக்கலான வேலை வந்து ஹேக்கிங் வந்து கற்றுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட லேர்னிங்காக வந்து இருக்கும். வெல்கம் டு கீழகர் சீரிஸ். இந்த கீழகர்னா என்ன, இந்த கீழகர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேம் கூட கீழகரை எப்படி இன்டிகிரேட் பண்ணுறாங்க, அந்த கேமை நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால எப்படி நம்மளோட டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். கீழகரை எந்த கோடிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த கீழகர் அப்படின்றது மேல்வேர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வந்து வரும். இந்த மேல்வேர்னா என்ன, இந்த மேல்வேரோட டைப்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கீழகரை எப்படி வந்து நம்ம மேனுவலா பில்ட் பண்றது அப்படின்றத பத்தியும் டீட்டெயிலா இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த மேல்வேர் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, மெலிசியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றத வந்து இந்த மேல்வேர் அப்படின்றதுக்கான அர்த்தம். மெலிசியஸ் அப்படின்றது நார்மலா வந்து நமக்கு தெரிஞ்சு ஒருத்தங்களுக்கு வந்து கெட்டது பண்ணுறோம் அப்படின்னா அதை மலிசியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து நார்மலா வந்து நம்ம கம்ப்யூட்டர் ரன் ஆகுது, நம்ம மொபைல் டிவைசஸ் வந்து ரன் ஆகுது, இது எல்லாமே வந்து ரன் ஆகுதுக்கு சாஃப்ட்வேர் அப்படின்றது தேவைப்படும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் வந்து யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூடியூப் அப்படின்றது ஒரு விதமான சாஃப்ட்வேர், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஒரு விதமான சாஃப்ட்வேர், அப்புறம் வந்து ஃபேஸ்புக், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து எனக்கு வரும். அப்போ மெலிசியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது நார்மலாக ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்க டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணுறதோ, இல்லை வந்து ஒருத்தவங்க வந்து ஹார்ம் பண்ணுறதோ, ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம அவங்களோட டேட்டா எல்லாத்தையும் நம்ம பார்க்கறது வந்து இந்த மேல்வேர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள வந்து வரும். இப்போ இந்த மேல்வேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நம்மளால கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வைரஸ், வார்ம், கீலாவேர், ஸ்பைவேர், ட்ரோஜன், இந்த மாதிரி வந்து நம்மளால வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து இந்த மேல்வேர் அப்படின்றத நம்மளால செப்பரேட் வந்து பண்ண முடியும். இந்த மேல்வேர்க்குள்ள தான் வந்து நமக்கு கீலாவேர் அப்படின்ற கான்செப்ட் வந்து வருது. இந்த கீலாவேர் அப்படின்றது வந்து நார்மலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட கீ ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஸ்டீல் பண்ணி நம்ம வந்து என்ன டைப் பண்றோம் அப்படின்றத ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வைரஸ். இந்த வைரஸ் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்போ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்றோமோ அப்போ என்னோட ஃபைல வந்து இந்த வைரஸ் அப்படின்றது வந்து அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது அதோட ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சோம். பேக்ரவுண்ட்ல உங்களோட டேட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வார்ம். இந்த வார்ம் அப்படின்றது அது பேர்ல இருக்கிற மாதிரி தான் புழு மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து இன்ஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸா வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரோஜன். இந்த ட்ரோஜன் அப்படின்றது ஃபைலை பார்க்கறதுக்கு உண்மையான ஃபைல் மாதிரி இருக்கும். நீங்க வந்து நார்மலா வந்து கேம் தானே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அந்த கேம்குள்ள ட்ரோஜன் அப்படின்ற ஒரு மேல்வேர் வந்து இருக்கும். இந்த மேல்வேர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களோட டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணும். மேபி உங்களோட கேமரா ஆக்சஸ் எடுக்கிறதாகட்டும்,
இல்லை உங்களோட முக்கியமான ப்ரைவேட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து எடுக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணுறதா வந்து இந்த ட்ரோஜன் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைவேர், கீலாவர் இது ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்ட்லாம் வந்து வரும். இந்த ஸ்பைவேர் அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் வந்து ஸ்பை பண்ணுறோம்னா அவர் வந்து ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த ஸ்பைவேர் அப்படின்றது நம்மளோட மொபைல்லையோ இல்லை வந்து நம்மளோட லேப்டாப்லேயோ வந்து இந்த ஸ்பைவேர் அப்படின்றது ஒரு டைம் வந்து இன்ஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து யார்கிட்ட பேசணும், நம்ம யார்கிட்ட சேட் பண்றோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து இந்த ஸ்பைவேர் அப்படின்றத வந்து கனெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் ரான்சம்வேர். இந்த ரான்சம்வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம லேப்டாப்ல வந்து இந்த ரான்சம்வேர் அப்படின்றது வந்து இன்ஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் வந்து இந்த ரான்சம்வேர்ல வந்து நம்மளால வந்து சேவ் ஆக முடியும். அந்த பேமெண்ட்டுமே வந்து நமக்கு வந்து லேக்ஸ்ல இல்லை க்ரோஸ்ல வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரான்சம்வேர் பொறுத்த வரைக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா வைரஸா இருக்கட்டும், இல்லை ட்ரோஜனா இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்பைவேர், கீலாகர் இதெல்லாம் நம்ம ஒரு டைம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அதை டெலீட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த ரான்சம்வேர் அப்படின்றத நம்மளால வந்து டெலீட் பண்ண முடியாது. இதை பத்திலாம் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ மேல்வேர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கீலாகரை என்ன கோடிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து கோட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த கீலாகரை நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி வந்து எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணினாலும் உங்களால இந்த கீலாகர் அப்படின்றத பில்ட் பண்ண முடியும். நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? இப்போ நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது தேவைப்படும். அதை தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற நம்ம சொல்றோம். இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு இருக்கு. இதுல நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஏன் பைத்தான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல மோஸ்டா வந்து இந்த பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த பைத்தான் அப்படின்றது படிக்கிறது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வந்து நீ ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ ஆல்ரெடி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு, எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆல்ரெடி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பைத்தான் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு பைத்தான் தெரியுது அப்படின்னா நம்ம சைபர் செக்யூரிட்டி டொமைன்லையும் எத்திக்கல் ஹேக்கிங் டொமைன்லையும் ஈஸியாக வந்து ஏஐ இன்டிகிரேட் வந்து பண்ணிட முடியும். இப்போ பைத்தான்ல நமக்கு வந்து லைப்ரரிஸ் அப்படின்றது வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கு. இப்போ இந்த கீலாகர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்றதுக்கு பைத்தான்ல நமக்கு 2 லைப்ரரிஸ் வந்து தேவைப்படும். என்னன்னா அப்படின்னா பை இன்புட் அண்ட் பை கேம் அப்படின்ற 2 விதமான லைப்ரரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த லைப்ரரினா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு லைப்ரரி போயிட்டு நீங்க வந்து ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த லைப்ரரியில நிறைய ரேக்ஸ் தான் இருக்கும். அந்த ரேக்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எந்த புக்கு படிக்கணும்னு தோணுதோ நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ரேக்ல இருக்க புக் எடுத்து நீங்க ரீட் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த லைப்ரரிஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம இருக்கோம். ஆல்ரெடி இன்பில்டாவே வந்து கோட்ஸ் வந்து நிறைய கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கோட் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் வந்து டைப் பண்ணோம் அப்படின்ற தேவை இருக்காது. டைரக்டா இந்த லைப்ரரிஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால அந்த கோடை டைரக்டா வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து லைப்ரரி அப்படின்ற கான்செப்டோட மீனிங். ஹாய் கைஸ், வெல்கம் டு கீலாகர் சீரீஸ். லாஸ்ட் 2 வீடியோவில் இந்த கீலாகர்னா என்ன, இந்த கீலாகர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் இந்த கீலாகர் அப்படின்றது மேல்வேர் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வரும் அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன். இந்த மேல்வேர்னா என்ன, இந்த மேல்வேர்ல இருக்கிற டைப்ஸ், வைரஸ்னா என்ன, ட்ரோஜன்னா என்ன, வார்ம்னா என்ன, ரான்சம்வேர்னா என்ன அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த கீலாகர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கேம் கூட கீலாகர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பற்றியும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கீலாகர் அப்படின்றத பில்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். C++, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணினாலும் நம்மளால ஒரு கீலாகரை பில்ட் வந்து பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ஃபுல்லாமே வந்து பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பில்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கீலாகரை பில்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீலாகர் அப்படின்றத பில்ட் பண்ணுறதுக்கு பைத்தானில் இருக்கக்கூடிய பை இன்புட் அப்படின்ற லைப்ரரி வந்து நமக்கு தேவைப்படும். அதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு கீலாகரை நம்ம வந்து பில்ட் வந்து பண்ண போகிறோம்.
அதுக்கு நான் பைத்தானை கோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து தேவைப்படும். அதை தான் வந்து IDE, இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஐடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடிஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு, அப்புறம் பைச்சாம் இருக்கு, அதுக்கப்புறம் ஜூபிட்டர், அப்புறம் எக்லிப்ஸ், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடிஸ் வந்து நமக்கு இருக்கு. நான் பைத்தான் கீழே பில்ட் பண்றதுக்கு பைச்சாம் அப்படின்ற ஒரு ஐடியை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். உங்களை நிறைய பேருக்கு வந்து இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும், எந்த லொக்கேஷனில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இதில் உங்களோட ப்ராஜெக்டோட நேம், அப்புறம் உங்கள் ஃபைலோட லொக்கேஷன், இந்த இடத்துல உங்கள் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்ற லொக்கேஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் அப்படின்றது கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பைத்தான் ப்ராஜெக்ட் 1 அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து எனக்கு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் புதுசாக ஒரு பைத்தான் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு நியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனக்கு இருக்கும். இதில் வந்து ஃபைல், ஸ்க்ராட்ச் ஃபைல், டைரக்டரி, பைத்தான் பேக்கேஜஸ் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து எனக்கு இருக்கும். இதில் எனக்கு வந்து தேவையானது பைத்தான் ஃபைல் தான். இப்போ நான் ஒரு பைத்தான் ஃபைலை நான் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன நேம் வைக்க போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மவுஸ் இன்புட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மவுஸ் வந்து நம்ம எப்படி வந்து மூவ்மெண்ட் பண்ணுறத எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மவுஸ் ஃபைல் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டாட் பைத்தான் ஃபைல் அப்படின்றத நான் PY அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பைத்தான் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பை இன்புட் அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த கீழாகரை வந்து நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பை இன்புட்டை நம்ம இம்போர்ட் வந்து பண்ணணும். அதுக்கு நான் என்ன டைப் பண்றோம்னா ஃப்ரம் பை இன்புட் டாட் இப்போ வந்து மவுஸ் கண்ட்ரோலர் நம்ம எடுக்க போறதுனால மவுஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். அதுக்கப்புறம் இம்போர்ட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கண்ட்ரோலர் வந்து எனக்கு வரும். ஏன்னா நான் எந்த இடத்துல மூவ்மெண்ட் பண்றேன் அப்படின்றத கண்ட்ரோல் பண்றதை டிடெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு கண்ட்ரோலர் அப்படின்றது எனக்கு வேணும். அப்போ நான் மவுஸ் கண்ட்ரோலர் அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எரர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இந்த பை இன்புட் அண்ட் கண்ட்ரோலர் இது ரெண்டுத்துலேயும் வந்து எனக்கு எரர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பை இன்புட் அப்படின்ற லைப்ரரி வந்து எனக்கு இன்ஸ்டால் வந்து ஆயிருக்காது. அதை நான் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திரும்ப இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு பைத்தான் இன்டர்பிரட்டர் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்டரில் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்றத எனக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் வந்து ஆகும். இப்போ இதில் நான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பை இன்புட் அப்படின்ற லைப்ரரி வந்து நான் இன்ஸ்டால் வந்து பண்ணணும். அதுக்கு பை இன்புட் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல பை இன்புட் அப்படின்ற லைப்ரரி வந்து எனக்கு காட்டுது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன். இதோட யூஸ் என்ன அப்படின்றது மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் யூசர் இன்புட் டிவைசஸ். இதில் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம யூசர் இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் டிவைசஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு மவுஸாக இருக்கட்டும் இல்லை கீபோர்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்புட் டிவைசஸ். இதை வந்து மானிட்டர் பண்ணுறதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் இதோட யூஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்துட்டு இந்த பேக்கேஜை நான் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அர்த்தம். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அப்படின்னா ஃபுல்லாமே வந்து இன்ஸ்டால் வந்து எனக்கு ஆகிரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டிங் இன்டர்பிரட்டர் அப்படின்றது காட்டும். இந்த இடத்துல எனக்கு வந்து எப்போ ரன் ஆகி ஸ்டாப் ஆகுதோ எனக்கு வந்து இந்த இடத்துல பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பை இன்புட் அப்படின்றது ஆட் ஆயிரும். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பை இன்புட் அப்படின்றது ஆட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து நான் டைப் பண்ண போகிறேன் ஃப்ரம் பை இன்புட். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோகேஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். பை இன்புட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்ன வேணும், மவுஸோட இன்புட் வந்து நான் ஆப்புறேன். அதனால டாட் மவுஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இம்போர்ட் பண்ணணும். என்ன இம்போர்ட் பண்ணணும், எனக்கு கண்ட்ரோலர் வந்து எனக்கு வேணும். அதனால இம்போர்ட் கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பை இன்புட் டாட் மவுஸ் திரும்ப மவுஸ் இம்போர்ட்
லிசனர் எனக்கு வேணும். அப்போது நான் அந்த இடத்துல வந்து லிசனர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அப்படின்னு நான் டைப் பண்ணோம்னா எனக்கு வந்து 2 பை இன்புட் லைப்ரரிஸ் வந்து எனக்கு வந்து இம்போர்ட் வந்து எனக்கு ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். இப்போ என்னோட ஃபங்க்ஷனான கால் பண்ண போகிறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா எனக்கு வந்து மவுஸ் வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அதான் வந்து என்னோட ஃபங்க்ஷனாக வந்து எனக்கு இருக்கும். அதுக்கு டெஃப் கண்ட்ரோல் மவுஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். கண்ட்ரோல் மவுஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இந்த இடத்துல மவுஸ் அதோட ஒர்க் எனக்கு என்ன அப்படின்னா கண்ட்ரோலர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மவுஸ் டாட் பொசிஷன் எனக்கு மவுஸ் வந்து எந்த பொசிஷனில் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல மவுஸ் பொசிஷன் அப்படின்றத நம்ம டிஃபைன் வந்து பண்ணுறோம். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு ஈக்குவல் டு நான் ஏதாவது வந்து ஒரு வேல்யூ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500, 200 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? இப்போ எனக்கு இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து எனக்கு வந்து மவுஸ் வந்து எந்த இடத்துல வந்து பிளேஸ் வந்து பண்ணணுமோ அதை வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனோட எனக்கு வரும். இப்போ என்னோட மவுஸ் வந்து எந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம டிடெக்ட் வந்து பண்ணணும். அதுக்கு நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். டெஃப் சேவ் மவுஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி எனக்கு என்ன பேராமீட்டர் 2 பேராமீட்டர் வந்து நான் செட் பண்ண போகிறேன். எதனால அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படின்ற 2 பேராமீட்டர் வந்து நான் செட் பண்ணுறேன். எதனால அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ என்னோட விண்டோ இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இங்கே இருக்கிற வெர்டிக்கலாக இருக்கிற வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து எனக்கு ஒய் ஆக்சிஸ், கீழே இருக்கிறது வந்து எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிறது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கலாக இருக்கிறது எனக்கு ஒய் ஆக்சிஸ். இப்போ என்னோட மவுஸ் வந்து நான் வந்து இங்கே 2 டைரக்ஷனில் வந்து இந்தியா தான் வந்து நான் மூவ் பண்ணுவேன். அதனால வந்து எக்ஸ் ஒய் அப்படின்ற 2 பொசிஷன் வந்து நம்ம செட் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் போயிட்டு print பொசிஷன் ஆஃப் current mouse எனக்கு மவுஸோட பொசிஷன் கரெக்டாக எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத எனக்கு டிடெக்ட் பண்ணணும், எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நான் பிரிண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன், பொசிஷன் ஆஃப் கரண்ட் மவுஸ் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அதாவது மவுஸ் வந்து எனக்கு எந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்றத பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு என்ன ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா டாட் ஃபார்மேட். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒய் அப்படின்ற 2 பேராமீட்டர் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் இதுக்குள்ள ஃபார்மேட்ல போயிட்டு எக்ஸ் ஒய், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரன் ஆகும். அதே மாதிரி எனக்கு வந்து லிசனர் வேணும். அதாவது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலராக நம்ம கால் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெஃப் கண்ட்ரோலர் அப்படின்றது கொடுத்துருக்கோம். மவுஸ் எப்பெல்லாம் மூவ் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணி டிடெக்ட் பண்ண அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ லிசன் வந்து பண்ணணும். அப்போ லிசன் அப்படின்றது எனக்கு என்ன, இப்போ மவுஸ் வந்து நான் மூவ் பண்ற இடத்த எல்லாத்தையுமே வந்து எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு லிசனர் அப்படின்றது எனக்கு தேவைப்படும். இப்போ லிசனர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வித் லிசனர் இந்த இடத்துல ஆன் மூவ், எப்பெல்லாம் நான் மூவ் பண்றேனோ அப்போ எனக்கு என்ன ஆகணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்போ சேவ் மவுஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். பேராமீட்டர் எனக்கு அதுக்கப்புறம் அஸ் எல் அப்படின்றது எனக்கு லிசன் பண்ற அப்படின்றதுக்காண்டி நான் எல் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும், நான் ஒவ்வொரு டைம் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போதும் எனக்கு வந்து என்ன ஆகணும், ஒரு டைம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட மவுஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து எனக்கு டிடெக்ட் வந்து எனக்கு பண்ணணும். அதனால எல் டாட் ஜாயின் அப்படின்றத நான் யூஸ் வந்து பண்ணிக்கிறேன். இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமை நான் ஒரு டைம் வந்து நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அது வரைக்கும் வந்து என்னோட மவுஸ் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து எனக்கு டிடெக்ட் வந்து எனக்கு பண்ணிட்டு இருக்கும். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மவுஸை நான் எந்த இடத்துலலாம் மூவ் பண்ணுறோம் எனக்கு அந்த இடத்துல இருக்கிற பொசிஷன்ஸ் வந்து எனக்கு காட்டுது. அதாவது இது வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாப் கார்னர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல 0 அப்படின்ற வேல்யூ வந்து எனக்கு வருது. அப்போ நான் இதே மாதிரி நான் இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து நான் கார்னர் மூவ் பண்ணோம்னா ரைட் சைடில் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு 0, 1 அப்படின்ற வேல்யூஸ் வந்து எனக்கு வருது. இதுதான் வந்து இந்த மவுஸ் கண்ட்ரோலோட ஒர்க்கை வந்து எனக்கு இருக்கும். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீபோர்டோட இன்புட்டை எப்படி வாங்குறது, அந்த ஃபைலை எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.
ஸ்டாப் பண்ணிட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு கீபோர்டோட இன்புட் வந்து வாங்க போகிறோம். அதுக்கு நான் இன்னொரு பைத்தான் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து திரும்ப ஒரு பைத்தான் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கீபோர்ட் ஃபைல் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். திரும்ப .python ஃபைல்னால இப்போ எனக்கு இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் டு கீலாகா சீரீஸ். இந்த சீரீஸோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். போன வீடியோவில் பையின்புட்டை யூஸ் பண்ணி எப்படி மவுஸோட கண்ட்ரோல் அண்ட் லிசனரை வாங்குறது அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே பையின்புட்டை யூஸ் பண்ணி எப்படி கீபோர்டு, அதாவது நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுற விஷயங்களை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், எப்படி மவுஸோட இன்புட் வந்து வாங்குறது, மவுஸோட கண்ட்ரோலர் அண்ட் லிசனரை எப்படி இந்த பை இன்புட்டை யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து வாங்குறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரே ஃபைலுக்குள்ள எப்படி இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து லிசன் பண்ணுறது, நம்ம டைப் பண்ணுற விஷயங்களெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் நம்ம எப்படி வந்து பை இன்புட்டை யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம பை இன்புட்டை யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் மவுஸ் அண்ட் கீபோர்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஃபைலில் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரம் பை இன்புட் டாட் மவுஸ், ஃபர்ஸ்ட்டு வந்து நான் மவுஸை வந்து இன்டிகிரேட் வந்து நான் பண்ணுறேன். அதாவது பை இன்புட்டில் இருக்கிற மவுஸோட லைப்ரரியை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இம்போர்ட் கண்ட்ரோலர் அப்படின்ற நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு திரும்ப ஃப்ரம் பை இன்புட் கீபோர்ட் இம்போர்ட் கண்ட்ரோலர். அப்போது நான் மவுஸ்க்கும் கீபோர்டுக்கும் வந்து கண்ட்ரோலரை வந்து நான் இம்போர்ட் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லிசனர் வந்து எனக்கு வேணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஃபைலில் வந்து மவுஸ்க்கு வந்து லிசனர் அப்படின்ற எனக்கு தேவையில்லை. அதாவது கீ ஸ்ட்ரோக்ஸை மட்டும் எனக்கு சேவ் பண்ணால் ஓகேவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரம் பை இன்புட் டாட் கீபோர்ட் இம்போர்ட் லிசனர் அப்படின்ற நான் இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம போன டைம் என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்ல, அதே மாதிரி டெஃப் கண்ட்ரோல் மவுஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மவுஸ் ஈக்குவல் டு கண்ட்ரோலர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மவுஸ்கோட பொசிஷன் வந்து எனக்கு ஃபைன் பண்ணணும். அதுக்கு மவுஸ் டாட் பொசிஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு, நார்மலாக வந்து மவுஸோட பொசிஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டு டைரக்ஷன்லாம் வந்து நம்மளோட மவுஸ் வந்து மூவ் பண்ணுவோம். அதனால நான் 500 200 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கீபோர்டுக்கு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். அதுக்கு கண்ட்ரோல் கீபோர்டு அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து கீபோர்டு ஈக்குவல் டு கண்ட்ரோலர். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், மவுஸ் ஈக்குவல் டு கண்ட்ரோலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். இதில் கீபோர்டு ஈக்குவல் டு கண்ட்ரோலர். ஏன்னா மவுஸ் தான் வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணும், கீபோர்டு தான் வந்து எனக்கு இங்கே என்ன பண்ணும், என்னோட கீ ஸ்ட்ரோக்ஸ் வந்து சேவ் வந்து பண்ணும். அப்போ கீபோர்டு ஈக்குவல் டு கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் வந்து மவுஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மவுஸ் டாட் பொசிஷன் அப்படின்ற நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் கீபோர்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டைப் வந்து பண்ணுவோம். அப்போ கீபோர்ட் டாட் டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு நான் உள்ள வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணுறோம். அது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், லிசனர் வந்து எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு லிசனர் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். இது லிசனர், இது எனக்கு என்னது, இது வந்து எனக்கு கண்ட்ரோலர். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு கண்ட்ரோலர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ லிசனரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ண போகிறேன். டெஃப் கீ சேவ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் கீ அப்படின்ற ஒரு பேராமீட்டரை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நான் செட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மலாக என்னோட கீபோர்டில் வந்து நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் ஆல்ஃபபெட் வந்து இருக்குது,
அது போக என்டரு, ஷிஃப்ட்டு, ஃபங்க்ஷன் கீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீஸ் வந்து எனக்கு வந்து என்னோட கீபோர்டில் வந்து எனக்கு இருக்குது. எரர் கிரியேட் ஆகக்கூடாது இல்லை, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரை லெட்டர் ஈக்குவல் டு கீ கேரக்டர்ஸ் தான் எனக்கு யூஸ் பண்ணணும். அதான் வந்து நான் கீ கேரக்டர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை தவிர்த்துட்டு எனக்கு என்ன எக்ஸெப்ஷனல் கேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸெப்ட் மோஸ்ட்டாக வந்து நமக்கு ஆட்ரிபியூட் எரர் தான் வந்து கிரியேட் ஆகும். அதனால வந்து எக்ஸெப்ட் ஆட்ரிபியூட் எரர் இடத்துல இஃப் கீ ஈக்குவல் டு கீ ஸ்பேஸ், அதாவது நான் ஸ்பேஸ் பட்டன் நமக்குறேன் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து லெட்டர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸ்ட்ரா எலிஃப் key equal to key dot enter collector equal to strings. திரும்ப elif key equal to key dot backspace. letter equal to 6 லாஸ்டா எலிஃப். நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து என்டர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் லைன் வந்து போகிறதுக்கான வந்து நம்ம என்டர் அப்படின்ற நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ணுறோம்னா ஸ்லாஷ் என்ன அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து என்னோட வேர்ட் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் ஆகும். அதனால வந்து நான் ஸ்லாஷ் என்ன அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து எலிஃபில் போயிட்டு கீ இன் ஒருவோட கீ ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரைட் சைடில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அதுக்கு நான் கீ, அப்புறம் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல், அதுக்கு எலிஃப் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ். லாஸ்ட்டாக எல்ஸ் என்ன கொடுக்குறோம்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். கீ டாட் நேம் டாட் அப்பர் அப்படின்னா நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட கண்டிஷன் எல்லாமே வந்து ஓகேவாயிருச்சு. ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம டைப் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா என்னோட ஃபைல் வந்து நம்ம டைப் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து நம்ம இங்கே இருக்கிற கண்டிஷனல் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு ஸ்டோர் ஆகணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா லாக் ஃபைல் அப்படின்ட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டேட்டா டாட் டிஎக்ஸ்டி அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு இங்கே இருக்கிற அந்த லாக் ஃபைலில் வந்து ஸ்டோர் வந்து ஆகணும். அதுக்கு வித் ஓப்பன் நம்ம டைப் பண்ணி வச்சிருக்க லாக் ஃபைல் அப்படின்றத எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஃபார்மேட் எனக்கு வந்து சேவ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி நான் அப்பேண்ட் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அப்பேண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம டைப் வந்து பண்ணுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டைப் பண்ண விஷயங்கள் வந்து டெலீட் ஆகாமல் இருக்கணும்ல. அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணுற விஷயங்களும் அடுத்தடுத்து வந்து எனக்கு சேவ் ஆகிறதுக்காண்டி தான் வந்து நம்ம அப்பேண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அதாவது பழைய டேட்டா வந்து ரிமூவ் ஆகாமல் அந்த பழைய டேட்டா கூடயே வந்து எனக்கு வந்து சேவ் ஆகிறதுக்காண்டி இந்த அப்பேண்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து அஸ் எஃப் அப்படின்ற நான் மென்ஷன் பண்ணிட்டு இதில் எஃப் டாட் ரைட் யூஸ் பண்ணியிருக்கேன் லெட்டர் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைலை வந்து சேவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம கோட் வந்து பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம இங்கே இருக்கிற கண்ட்ரோலரை நம்ம வந்து கால் பண்ணோம். அதாவது இங்கே வந்து எனக்கு கண்ட்ரோலர் மவுஸ் கண்ட்ரோல் கீபோர்டு அப்படின்ற 2 ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணோம்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் நேம் ஈக்குவல் டு மெயின் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா,
ஈக்குவல் ஆப்ரேட்டர். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து ஃபங்ஷன் வந்து நான் கால் பண்ண போறேன். கண்ட்ரோல் மவுஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் கீபோர்ட் 2 ஃபங்ஷனையும் நான் வந்து கால் வந்து பண்ணிட்டேன். லாஸ்ட்டா இந்த இடத்துல வந்து எனக்கு லிசனர் அப்படின்றது தேவைப்படும். இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல வந்து நம்ம இம்போர்ட் வந்து நம்ம பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ நான் என்னோட லிசனர வந்து நான் கால் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வித் லிசனர். இந்த லிசனர் எனக்கு எப்போ ஒர்க் ஆகும்? நான் எப்போலாம் என்னோட கீபோர்ட பிரஸ் பண்றேனோ, அப்போலாம் வந்து எனக்கு லிசனர் அப்படின்றது எனக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு ஆன் பிரஸ். நான் எப்போலாம் வந்து கீபோர்ட பிரஸ் பண்றேனோ, அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரைட் டூ ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேனா, இந்த ஃபங்ஷன வந்து நான் இந்த இடத்துல கால் பண்றேன். இந்த இடத்துல ரைட் டூ ஃபைல் அப்படின்ற ஃபங்ஷன நான் இந்த இடத்துல வந்து கால் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாரி அஸ் லிசனர் அப்படின்றத நான் மென்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டா லிசனர் டாட் ஜாயின் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லிசனர் டாட் ஜாயின் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, நான் வந்து கோட வந்து நான் ஒரு டைம் வந்து நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பண்ணணும், அந்த கோட் வந்து நான் ஸ்டாப் பண்ற வரைக்குமே வந்து எனக்கு ரன் ஆகணும். அதுக்காக தான் வந்து இந்த கன்டினியூஸா ரன் ஆகுறதுக்காண்டி இந்த லிசனர் டாட் ஜாயின் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகே தானே. இப்போ வந்து நம்ம நார்மலா வந்து ஒரு கீழாகுற கோட் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ நான் என்னோட ஃபைல வந்து நான் வந்து ரன் பண்றேன். இப்போ நீங்க இந்த இடத்துல செக் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுமே வந்து இல்ல. எதுவுமே வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து கிரியேட் ஆகல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ என்னோட ஃபங்ஷன வந்து நான் ரன் பண்றேன். ஓகேவா? இப்போ என்னோட ஃபங்ஷன் வந்து எனக்கு ரன் ஆகுது. நான் இந்த இடத்துலயே போயிட்டு நான் சும்மா வந்து ஹலோ எவரிஒன் ஆ திஸ் இஸ் ஃபியூச்சர் டெக் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட ஃபங்ஷன நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ என்னோட ஃபங்ஷன நான் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருச்சு, டேட்டா டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் அத டபுள் டேப் பண்ணி நான் ஓப்பன் பண்றேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹலோ எவரிஒன் திஸ் இஸ் ஃபியூச்சர் டெக் அப்படின்ட்டு நான் டைப் பண்ண எல்லா விஷயங்களுமே வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆர் அப்புறம் இசட் இது எல்லாத்தையுமே வந்து நான் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கண்டிஷனல் கேஸ்ல வந்து எப்பெல்லாம் பேக் ஸ்பேஸ் வந்து நான் கிளிக் பண்றேனோ, அப்ப எனக்கு என்ன குடுத்துருக்கேன், நான் வெறும் வந்து ஸ்ட்ரிங்கா மட்டும் அத கன்சிடர் பண்ணா போதும் அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். நான் அதுக்கு பதிலா இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இது வந்து பேக் ஸ்பேஸ் அப்படின்றத எனக்கு டினோட் பண்றதுக்காண்டி, நான் இந்த இடத்துல வந்து இத வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் திரும்ப என்னோட ஃபங்ஷன வந்து நான் ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு, வணக்கம் ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா நான் டைப் பண்ணிட்டேன். இதுல வந்து திஸ் அப்படின்றது இருக்கா? நான் அத என்ன பண்ணிடுறேன்னா, பேக் ஸ்பேஸ் குடுத்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நான் என்னோட ஃபங்ஷன நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் திரும்ப போயிட்டு டேட்டா டாட் டிஎக்ஸ்டி ஓப்பன் பண்றேன். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது எனக்கு ஆட் ஆயிருக்கா? அப்புறம் நான் திஸ் அப்படின்ற வேர்ட வந்து நான் என்ன பண்ணேன், ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ நான் 4 டைம்ஸ் வந்து பேக் ஸ்பேஸ் வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ 1, 2, 3, 4 அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு, இந்த பேக் ஸ்பேஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னால வந்து ஃபைண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபங்ஷன்ல வந்து நம்ம என்னலாம் டைப் பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து கண்டிஷனா நீங்க சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ். இப்போ இத வச்சு எப்படி வந்து அட்டாக்கர்ஸ் நம்மளோட டேட்டா வந்து எடுக்குறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஃபைல வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. இத வந்து நான் டெலீட் பண்ணிட்டு, டெலீட் எனிவே. ஓகே. நான் வந்து எல்லா ஃபைலையும் வந்து நான் வந்து டெலீட் வந்து பண்ணிட்டேன். ஓகே. இப்போ ஒரு வேள வந்து இந்த ப்ரோகிராம் ஃபைல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த மாரி வந்து கோட் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரோகிராம் ஃபைல் வந்து நம்மளோட லேப்டாப்லயோ, இல்ல வந்து மொபைல் டிவைஸஸ்லயோ வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாரி வந்து நம்ம எப்பல்லாம் வந்து கீபோர்ட வந்து நம்ம பிரஸ் பண்றோமோ, அப்பதான் நம்மளோட டேட்டா வந்து கீ ஸ்ட்ரோக்ஸ் மூலியமா வந்து லிசன் வந்து பண்ணி, இந்த மாரி வந்து ஒரு லாக் ஃபைலாவோ, இல்ல ஒரு டேட்டா ஃபைலாவோ வந்து சேவ் பண்ணி வைக்கும். இப்ப இந்த சேவ் பண்ற டேட்டாவ ஹேக்கர்ஸ் வந்து நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்மளோட Instagram பாஸ்வேர்டா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸா இருக்கட்டும், இந்த மாரியான டீட்டெயில்ஸ எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெறையவே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த புரோகிராம நான் ரன் பண்றேன். இப்ப இந்த புரோகிராம நான் ரன் பண்ணிட்டு, இப்ப நான் Instagramல போயிட்டு நான் லாகின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது Instagram. இப்போ இதுல போயிட்டு என்னோட யூசர் நேம் வந்து நான் டைப் பண்றேன். இப்போ நான் என்ன டைப் பண்ண போறேன் அப்படின்னா, தென்காசி தென்காசி ஃபியூச்சர் டெக் அப்படின்னு நான் சும்மா வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாஸ்வேர்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் என்ன பாஸ்வேர்ட் போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் வந்து ஒரு பாஸ்வேர்ட தான் நான் டைப் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்போ நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா லாகின் ஆகாது. ஏன்னா நான் உண்மையான பாஸ்வேர்டை தான் நான் போடல. இப்போ எனக்கு இங்க இப்ப நான் டைப் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு சேவ் ஆயிருக்கா, சேவ் ஆகலையா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஃபோல்டர வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் 1ல எனக்கு இந்த இடத்துல வந்து டேட்டா அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதே மாரி நீங்க இந்த இடத்துல செக் பண்ணி அப்படின்னாலும் டேட்டா .txt அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதில வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்ன சேவ் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தென்காசி ஃபியூச்சர் டெக் அப்படின்றது எனக்கு சேவ் ஆயிருக்கு. இப்போ இதோட பாஸ்வேர்ட் வந்து தென்காசி@123thy அப்படின்னு நான் டைப் பண்ணேன். அப்போ நமக்கு என்ன ஆகுது, நம்ம டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஸ்டோர் ஆகுது. இப்போ இந்த மாரி வந்து ஒரு சிம்பிளான மெத்தட யூஸ் பண்ணி, உங்களோட பாஸ்வேர்டா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க வந்து யார்ட்டயாவது சேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த சேட் டீட்டெயில்ஸ வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து எடுக்க முடியும். நீங்க ஒரு கேம் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கேம்ல நீங்க டைரக்ட்டா போயிட்டு, இந்த பை இன்புட் அப்படின்ற லைப்ரரிய வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி, உங்களால டைரக்ட்டா வந்து கோட் வந்து பண்ணிக்க முடியும். இதே மாரி உங்களால வந்து இந்த ஃபைல்ஸ வந்து சேவ் வந்து பண்ண முடியும். இந்த சீரிஸோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இந்த சீரிஸ்ல கீலாகர்னா என்ன? இந்த கீலாகர் எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி கோட் பண்றது? அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். இப்போ இந்த எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி இத பத்திலாம் வந்து தெரியணும், இல்ல வேற ஏதாவது ஐடி கோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமிய வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அத பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம டீம்ல வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க. இப்போ இதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும், கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ. ஹாய் கைஸ், மை செல்ஃப் தாயன்பன். ஃபியூச்சர் டெக் அகாடமியில சாஃப்ட்வேர் ட்ரெய்னர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமியில ஐடி அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி லெவல் ஸ்டாண்டர்ட்ல ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு 10+ லைவ் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிபிகேட், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்குமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐடில டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் ஐஓடி, கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா வந்து UX, Filmora, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பிரீமியர் ப்ரோ, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல்ட்ரா, அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேலி, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஜாப் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய கோர்சஸை கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேற டொமைன் மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க இருக்கிற கோர்சஸ் வந்து நீங்க டைரக்டா அட்டென்ட் பண்ணி படிச்சு உங்களால வந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆக முடியும். நீங்க தென்காசி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணி கோர்சஸை நீங்க டைரக்டா வந்து படிச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து அதர் சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்லயே வந்து எப்படி ஆஃப்லைன்ல படிச்சா என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்ட்ல ஆன்லைன்லயே உங்களால கோர்சஸ் வந்து படிச்சுக்க முடியும். ஏதாவது கோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமி டீம்ல இருந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவாரிஸை சால்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.